தத்துவம் என்றாலே உலகின் நினைவுக்கு வருவது கிரேக்கமாகத்தான் இருக்கும். அந்த தேசம்தான் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்ற மும்மூர்த்திகளை உலகுக்கு தந்தது. எண்ணிக்கையில் அதிகமான தத்துவ ஞானிகளை கிரேக்கம் தந்திருந்தாலும் மற்ற தேசங்களும் அந்த துறையில் தங்கள் பங்களிப்பை செய்திருக்கின்றன. வான்புகழ் வள்ளுவனை தந்தது தமிழ்நாடு, கன்ஃபூஷியஸ் என்ற அறிஞனை தந்தது சீனா. இவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் தத்துவம் என்பதே எள்ளி நகையாடப்பட்டது. தத்துவத்தை பேசியவர்களை இருட்டறையில் கருப்பு பூனையை தேடி அலையும் குருடர்கள் என்று சமுதாயம் முத்திரை குத்தியது. அந்த இழிவுகளை எல்லாம் தாண்டித்தான் தங்கள் முத்திரையை பதித்திருக்கின்றனர் உலகம் போற்றும் பல தத்துவ மேதைகள். அவர்களுள் கிட்டத்தட்ட கடவுள் அந்தஸ்துக்கு வழங்கப்பட்ட ஒருவரைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். அவர்தான் சீனா உலகுக்கு தந்த பெருங்கொடை கன்ஃபூஷியஸ். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 551 ஆண்டில் சீனாவின் ஜாண்டாங் மாநிலத்தில் பிறந்தார் கன்ஃபூஷியஸ். அவரது தந்தை தமது 70வது வயதில் மறுமணம் செய்து கொண்டார். அந்த மனைவிக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் கன்ஃபூஷியஸ். அவருக்கு 4 வயதான போது அவரது தந்தை காலமானார். அதனால் குடும்பம் வறுமையில் வாடியது. அந்த வயதிலேயே அவருக்கு குடும்ப பாரத்தை சுமக்கும் பொறுப்பு வந்து சேர்ந்தது. பல வேலைகளை செய்து பொருள் ஈட்டினார். சிறு வயதிலேயே தான் சிரமப்பட்டதாலோ என்னவோ மனிதனுக்கு ஏன் துன்பம் ஏற்படுகிறது, மக்களின் அறியாமைக்கு என்ன காரணம் என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினார். 16வது வயதிலேயே அவர் சாக்ரட்டிஸை போல உண்மைகளை தேடி அலைய தொடங்கினார். இள வயதில் அவர் வரலாற்றையும் கட்டடக்கலையையும் கற்றார். மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியராக அவர் விளங்கினார். தமது 20வது வயதில் அவர் திருமணம் செய்து கொண்டார். சமுதாய நலன் பற்றியே அவரது எண்ணங்கள் அமைந்திருந்ததால் அவருக்கு திருமண வாழ்க்கை நிறைவை தரவில்லை. இருப்பினும் தனது 3 பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்தார். குடும்பத்தை பார்த்து கொள்ள வருமானம் தேவை என்பதால் வேலை தேடி அலைந்தார். அவரது அறிவு கூர்மையை உணர்ந்த அரசாங்கம் உணவுப் பொருள் கிடங்கை பராமரிக்கும் அதிகாரியாக அவரை வேலையில் அமர்த்தியது. அதில் பல மாற்றங்களை அவர் அறிமுகப்படுத்தியதை கண்டு மகிழ்ந்த அரசாங்கம் மற்ற அரசாங்க வேலைகளிலும் அவரை பயன்படுத்திக் கொண்டது. அரசியலை அறவே வெறுத்தவர் கன்ஃபூஷியஸ். ஆனால் அரசியல் நிர்வாகம் அவரை தேடி வந்தது. ஓர் அரசாங்கம் சிறப்பாக பணியாற்ற தேவையான கொள்கைகளை அவர் உருவாக்கி தந்தார். அதனால் அவரது மதிப்பு கூடியது. நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி தரும்படி அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். கல்வியே ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பு என்று நம்பிய கன்ஃபூஷியஸ் அரசாங்கத்தின் துணையோடு கல்வி நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். அது அரிஸ்டாட்டில் நிறுவிய லைசியம் அகாடமியை போன்றதொரு கலைக்கழகமாக செயல்பட்டது. அதில் அரசாங்க நிர்வாகம், சமுதாய முன்னேற்றம், வாழ்க்கை பண்புகள், ஒழுக்கம் போன்ற பாடங்களை இளையருக்கு போதித்தார். அறிவை பயன்படுத்தி நம் அறியாமையை ஒப்புக்கொள்வதுதான் உண்மையான அறிவு என்பதே கன்ஃபூஷியஸின் அடிப்படை சித்தாந்தம். அறியாமையை களைவதிலும், உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதிலும், சுதந்திர சிந்தனையை வலியுறுத்துவதிலும் அவரது முனைப்பை கண்ட சீனர்கள் அவரை தெய்வமாகவே மதிக்க தொடங்கினர். ஆனால் அதனை கன்ஃபூஷியஸ் விரும்பவில்லை. ஏனெனில் மதத்தின் மீது அவருக்கு சம்மதமில்லை. மக்கள் மத சம்பிரதாயங்களில் மூழ்கி மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகின்றனர் என்றும், மக்களின் அறியாமையை போக்குவதற்கு பதில் மதம் அவர்களை பேதைகளாக மாற்றுகிறது என்றும், மதவெறி பிடித்தவர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள் என்றும் கூறிய கன்ஃபூஷியஸ் தாம் மதத்தையே வெறுப்பதாக வெளிப்படையாகவே சொன்னார். வாழும் காலத்தில் மனிதன் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நீதிக்கு அடிபணிந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும். அதற்கு மதம் தேவையில்லை என்றார் கன்ஃபூஷியஸ். பெரும்பாலோர் மதித்தாலும் சில அரசாங்க அதிகாரிகள் அவரை குறை கூற ஆரம்பிக்கவே அரசாங்கத்திலிருந்து விலகினார் கன்ஃபூஷியஸ். பல நாடுகளில் சுற்றித் திரிந்தார். சென்ற இடத்திலெல்லாம் தம் உயர்ந்த சிந்தனைகளை விதைத்தார். சில குறுநில மன்னர்கள் அவரது மதிப்பை அறிந்து அவருக்கு மானியம் அளிக்க முன்வந்தனர். ஆனால் வறுமையில் வாடிய போதும் அந்த உதவிகளை ஏற்க மறுத்தார் கன்ஃபூஷியஸ். அவரது உயர்ந்த லட்சியங்களை உணரத் தொடங்கிய சீன அரசாங்கம் அவருக்கு உயர்ந்த பதவி அளித்து கௌரவிக்க விரும்பியது. ஆனால் அதனை அவர் மறுத்துவிட்டார். ஓயாத உழைப்பினாலும் வறுமையில் வாடியதாலும் நோய்வாய்ப்பட்ட கன்ஃபூஷியஸ் தமது 70வது வயதில் ஓய்வெடுக்க தொடங்கினார். ஒரு மலைப்பாங்கான பகுதியில் வாழ்ந்த அவர்
தனது கடைசி காலத்தில் சீடர்களுக்கு உபதேசம் செய்வதில் கழித்தார். தம் சிந்தனைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து வசந்தமும் இலையுதிர் காலமும் எனும் நூலை உருவாக்கினார். தமது 71வது வயதில் கிமு 479 ஆண்டு அவரது உயிர் பிரிந்தது. அவர் மறைவுக்கு பிறகு அவரின் மீது இருந்த நன்மதிப்பால் அவரது கொள்கைகளை கன்ஃபியூஷனிசம் என்று கிட்டத்தட்ட ஒரு மதமாகவே மதிக்கத் தொடங்கினர் சீனர்கள். சீனாவில் பௌத்தம், தாவோயிசம், கம்யூனிசம் என்று எத்தனையோ மதங்களும் மாறுதல்களும் வந்தாலும் 2500 ஆண்டுகளாக இன்றும் நிலைத்து நிற்கிறது கன்ஃபியூஷனிசம். அதற்கு காரணம் அந்த தத்துவ ஞானியின் உயரிய சிந்தனைகள்தான். ஏழைகள், ஆதரவற்றோர், முதியோர் ஆகியோருக்கு அரசாங்கம் அடைக்கலம் தந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று அப்போதே சொன்னவர் அவர். எல்லோருக்கும் சம வாய்ப்பும் சம தகுதியும் வழங்கப்பட வேண்டும். அரசாங்கம் கல்வியை கண்ணாக போற்றி வளர்க்க வேண்டும். இளைஞர்களின் சுதந்திர சிந்தனைகளை தடை செய்யாமல் ஊக்குவிக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை வலியுறுத்தியவர் கான்ஃபியூசியஸ். நாம் எப்படி வள்ளுவரின் குரலை பெரிதாக மதித்து போற்றுகிறோமோ அதேபோல் சீனர்கள் கான்ஃபியூசியஸின் கருத்துக்களை வேதமாக பின்பற்றுகின்றனர். சீனா தந்த அந்த அருந்தவ புதல்வனின் சில சீரிய சிந்தனைகள் இதோ. இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றிவை. உலகின் மிக பெரிய ஆயுதம் மௌனம்தான். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பது மகா கோழைத்தனம். இப்படி அரிய பொன்மொழிகளுக்கு சொந்தக்காரர் கான்ஃபியூசியஸ். 1 பில்லியன் சீனர்கள் மட்டுமல்ல, மற்ற நாட்டவர்களும் இன்றும் அவரை மதிப்பதற்கு காரணம் அவருடைய சிந்தனை தெளிவும் செயல் துணிவும் தான். அந்த 2 பண்புகளும் இருந்தால் ஏழ்மையில் பிறந்தவர்களுக்கு கூட அந்த வானம் வசப்படும் என்பதுதான் தத்துவ மேதை கான்ஃபியூசியஸின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். வானம் வசப்படுமே. சிண்டாவின் ஆதரவில்